தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளர போகுது, மலர போகுது. ஒரு கொடி நட முடியல. அதை தம்பி விஜயும் பார்க்கதான் போறாரு. அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? கிரீஸ் தடவுறது, அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாம மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கூப்பிட்டா அதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் என்பதுதான். உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிடுறது. எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க, பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. உங்களை மாதிரி ரசிகர்களை கூப்பிடுறது, கிரீஸ் தடவுறது, அப்புறம் சாப்பாடுக்கு வழி இல்லாம எம்ஜிஆரோட விட விஜய் அவரை ஒப்பிட்டுக் கொள்கிறார். எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சின்ன பொண்ணா. 24 மணி நேரமா அங்க சாப்பாடு நடக்கும், யார் வந்தாலும். ஆனா உங்க மாநாடுக்கு வரவங்களுக்கு கூட பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க, பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் காசு அதிகமா கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், இங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு கிடைக்கும். என்னங்க இது அரசியல்? அதனால புதிய வரவர்கள் அந்த வரவெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. இன்றைய காலகட்டத்துல பாஜக பலம் பொருந்திய கட்சியாக வந்திருக்கிறது. ஏற்கனவே எங்கள் வாக்கு வங்கியை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். 2026 யார் சொன்னாலும் இன்றைய ஆளும் கட்சியோட எங்கள் கூட்டணிக்கு தான் போட்டி என்பது எனது கருத்து. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாமரை இலையில தண்ணி ஒட்ட வேண்டாம். தாமரை தண்ணியில வளர போகுது, மலர போகுது. இலை அந்த தாமரை இலையில ஏன் ஒட்டணும்? அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தாமரை தண்ணியில வளர போகுது, மலர போகுது. எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மலர போகுது. அதை தம்பி விஜயும் பார்க்கதான் போறார். தமிழக முதலமைச்சர் எல்லாரையும் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு, இவர் அங்கிள்னு கூப்பிடுறாரு. அப்ப இவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரா இல்லையா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அட்லீஸ்ட் மாமான்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அங்கிள்னு கூப்பிடுறாருன்னா அது எல்லாமே அரசு. ஒரு எழுதி கொடுத்தவர் அப்படி எழுதி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வசனம் எழுதி கொடுத்தவர் அங்கிள் மிஸ்டர் பிஎம் அப்படின்னு கொடுத்தாரு. திடீர்னு கத்துறாரு, திடீர்னு குறைக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு, பயந்துட்டேன். திடீர்னு நடந்தே காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் திடீர் குறைக்கிறாரு. நான் டிவில பார்த்தேன், என்ன பேசுறான்னு பார்க்க வேண்டியதானே. இல்ல அது பொருந்தா கூட்டணியா பொருந்துற கூட்டணியா அவருக்கு என்னப்பா தெரியும்? எத்தனை நாள் அரசியலை அவர் பின்பற்றி இருக்கிறார், அரசியல் ஞானம் பெற்று இருக்கிறார். அவர் அரசியல் ஞானம் இல்லைன்றதுக்கு கச்சத்தீவை பத்தி சொல்றதே ஒரு உதாரணம். அது மட்டும் இல்ல, அரசியல் ஞானம் சுற்றிலும் இல்லைன்றதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன செய்யறாருன்னு கேக்குறாரு. ஒரு கொடி நட முடியல. ஒரு கொடியை ஒழுங்கா நட முடிஞ்சுதா? ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடிஞ்சுதா? ஒரு முறையே இல்லாமல் ஒரு மாநாட்டை ஒழுங்கா நடத்த முடியாதவங்க எப்படி ஒரு ஆட்சியை நடத்துவீங்க?